காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக ஹேருக்கு வந்து ஆயில்லாம் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் துணி தைக்க வேண்டியது இருந்து துணி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் வந்து உட்காந்தேன். எனக்கு வந்து நிறைய ஒர்க் தெரியும். நான் நிறைய ஒர்க் வந்து இன்ட்ரெஸ்டடாக கற்றுப்பேன். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டது தான் இந்த துணி தைக்கிறதுமே. பட் இப்போ வந்து பேபி வச்சுட்டு சுத்தமாக ஒன்றுமே பண்ண விட்டுறது இல்லை அவர். நான் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்தா அவர் எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காரு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி துணி தைக்கும் போதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவரே மிஷின் மேலே உட்காந்து நூல்லாம் போட்டு அவரே வந்து துணி தைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஏன்னா மிஷின்ல இருக்கக்கூடிய ஊசி எதுவும் அவர் மேல பற்றக்கூடாதுல்ல. இறங்குறீங்களா? அம்மாக்கு வேலை இருக்கு. உனக்கு வேலை இருக்கா? ஸ்டமக்கா? எல்லாருக்குமே அவங்க குழந்தைங்க தான் உலகம். எனக்கும் அந்த மாதிரி தான். என் குழந்தை தான் எனக்கு உலகம். ஸோ அவர் என் கூட இருந்தாலே போதும். நான் வந்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன். ஏன்டா அடிக்கிற?